சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கும்பத்து மேலே ஏன் தேங்காய் வைக்கிறோன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையானது தண்ணீர். நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த நீரில் இறைவனை ஆவாகனம் செய்கிறதுக்கு கலசம் வச்சு பூஜை செய்கிறோம். கலசம் மூலமாக இறைவனை உருவகப்படுத்துகிறோம். ஒரு சொம்பு அல்லது குடத்துக்கு நூலை சுற்றி அதில் நீர் நிரப்பி ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் போன்ற வாசனை பொருட்களை போட்டு மேலே மாவில் வச்சு தேங்காய் வச்சு பூஜிக்கிறோம். கலசம் வைக்க பித்தளை அல்லது செம்பை பயன்படுத்தணும். காரணம், இந்த உலகத்துக்கு எளிதில் ஈர்க்கும் சக்தி இருக்குது. இதை இயற்பியலில் கடத்திகள்னு சொல்லுவாங்க. வெளியே உச்சரிக்கிற மந்திரங்களை உள்ளே ஈர்த்து கொடுக்கும் திறன் படைத்தவை. இறைவனின் உடலாக இந்த பாத்திரங்களையும் அது மேலே சுத்தப்படுற நூலை நாடி நரம்புகளாகவும் உருவகப்படுத்துகிறோம். ஏலக்காய் முதலான வாசனை பொருட்கள் ஆதார சக்தியாக கருதப்படுது. இதை அறிவியல் ரீதியாக சொல்லணும்னா குரோமோசோம், டிஎன்ஏன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அடுத்து கலச சொம்பில் மாவிலையை சொருகி அதன் மேலே தலைப்பகுதியாக தேங்காயை வைக்கிறோம். மற்ற இலைகள் எல்லாம் மரத்துலேருந்து பறித்த உடனே காஞ்சிடும். ஆனால் மாவிலை மட்டும் குறைஞ்சது 4 நாளாவது அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமரன்றது அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தரவல்லது. இப்போ மற்ற காய்களுக்கு இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு மட்டும் என்ன இருக்குன்னா, தேங்காய்க்கு மட்டுமே 3 கண்கள் அமைஞ்சிருக்கு. இறைவனுக்கு உள்ள திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யும்போது சோம சூரிய அக்னி லோச்சனாயை நமன்னு சொல்லுவாங்க. லோச்சனம்னா கண்கள்னு பொருள். அதாவது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், 3வது அக்னின்னு சொல்லப்படும் நெற்றிக்கண். இந்த 3வது கண்ணை திறக்கும் வல்லமை படைத்தவன் இறைவன் மட்டுமே. இந்த 3 கண்களும் இறைவனுக்கு அமைந்திருப்பதால் அத்தகைய 3 கண்களை உடைய தேங்காயை தலைப்பகுதியாக உருவகப்படுத்தி கலசத்திற்கு வைக்கிறோம். நார்பகுதியை தலைமுடியாக சொல்கிறோம். தேங்காயை உடைச்சதும் குடுமியை பிச்சு போடுன்னு தானே சொல்கிறோம். தேங்காய் நாரை பிச்சு போடுன்னு யாரும் சொல்கிறதில்ல. இறைவனை உருவகப்படுத்தும் போது இறைவனின் தலைப்பகுதியாக இருப்பதற்கு தேங்காய் தான் பொருத்தமானதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற காரணமும் இதுதான். நன்றி.